தாய்மைங்கிறது எல்லா உயிரினத்துக்கிட்டேயுமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது போல இருக்குது. இந்த குட்டி பாப்பா இருக்கிறாள்ல, இவ ஆக்சுவலாக பிறந்தது தனத்துக்கு, அந்த பெர்ஷியன் கேட்டுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எங்கள் நாட்டு பொண்ணுக்குட்டி தான் பவித். அவள் இவங்களையும் சேர்த்து தான் பார்த்துக்கிறா. மற்ற எல்லா குட்டிங்களும் தூங்கிட்டாங்க. பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியுறாங்க பாருங்கள். இவ ஒருத்திக்கு மட்டும் தூக்கம் வராமல் இந்த குட்டி மட்டும் ரொம்ப நச்சிக்கிட்டு இருந்தது எங்ககிட்டேயும். இவ பவி என்ன பண்ணா, தரையில் படுத்து என் மேலே நீ எப்படி வேணாலும் விளையாண்டுக்கோன்னு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி இருந்தா. எங்களுக்கு பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. சரின்னு எங்ககிட்ட இந்த நூல் பொம்மையெல்லாம் வரும் இல்லைங்க, அது வச்சுருந்தோம். சரின்னு இந்த குழந்தைக்கு கொண்டு போய் விளையாட கொடுத்தோம். அது எப்படி விளையாடுது பாருங்களேன். எங்கள் 2 பெர்ஷியன் குட்டி இருக்கிறாங்கள, பிறந்திருக்கிறாங்களா, புதுக்குட்டிங்க, 1.5 மாதம் ஆச்சு. அவங்களுக்கு பேர் வச்சுட்டோம். இப்போ விளையாண்டுருக்கிறாள். இவளுக்கு தலையில் ஒரு டார்க்கு கருப்பு புள்ளி இருக்குது. அவங்க அம்மா தன மாதிரியே வாலில் ஒரு கருப்பும் இருக்குது. இதுக்கு சிம்பான்னு பேர் வச்சுருக்குறோம். இன்னொன்று ரொம்ப குட்டி, இதை விட கொஞ்சம் குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அதுக்கு லைட்டு கிரே கலர் மாதிரி தான், கருப்பு புள்ளி கொஞ்சம் ஃபேடான மாதிரி தலையில் இருக்குது. அதுக்கு சிம்ப்ளிக்கான்னு பேர் வச்சுருக்குறோம். சிம்பா சிம்ப்ளிக்கா பேர் பிடிச்சிருக்கீங்களா? இதுங்க ரெண்டும் கம்யூனிகேஷன் கூட அவ்வளோ அழகாக பண்ணுதுங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. ஒரு சாப்பாடு வேணுமா, செர்லாக் வேணுமா, பால் வேணுமா, தண்ணி வேணுமாங்கிறத கூட கேட்குறாங்க அவ்வளோ அழகா. அதுக்கு பாருங்க, இந்த விளையாட்டு பொம்மை அதுக்குள்ளே போர் அடிச்சு போச்சு போல இருக்கு, வேற என்ன தரேன்னு கேட்குறா பாருங்களேன்.